திருப்பதி யாத்திரையில நம்ம இன்னைக்கு காலையில தரிசனம் பண்ண கோயில் திருக்குறுங்குடி வாமன கஷேத்திரம். திருக்குறுங்குடி அப்படின்னா குறுகிய அப்படின்னு அர்த்தம். குறுகிய அப்படின்னு அர்த்தம், குறுகிய ஊர் அப்படின்ட்டு. அதாவது வராக அவதாரத்துல பகவான் பூமியை தூக்குறாரு இல்லையா, பூமியை தூக்குன பிறகு அவர் மறுபடியும் தன்னோட தன்னோட மீன்ஸ் சாதாரண ஒரு சின்ன ரூபத்துக்கு மாறின இடம் அது. அதனால திருக்குறுங்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏறின மலைக்கு பேர் மகேந்திரகிரி. மகேந்திர மலை, அங்க சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். அந்த ஊருக்கு இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஊரை பத்தி வராக புராணத்துல விளக்கப்பட்டிருக்கு. வராக புராணம்ங்கிறது பூமி தேவி வராக தேவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு வராக தேவர் பதில் சொல்றார். ஸோ அந்த உரையாடல்கள் தான் வராக புராணமாவே இருக்கு. ஸோ அந்த வராக புராணத்துலதான் ரொம்ப முக்கியமான ஒரு பக்தி பண்ற சாதகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையும் அதுல இருக்கு. ஒரு முறை நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம வைஷ்ணவர்கள் எல்லாருமே அந்திம ஸ்மிருதி, அதாவது மரண காலத்துல கிருஷ்ணரை நினைக்கிறத பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஸோ இதுல கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்றாரு, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்வா கலேவரம். ஸோ மரண சமயத்துல யார் ஒருத்தர் எதை நினைக்கிறாங்களோ அதே நிலையை அவங்க அடுத்து அடையிறாங்க. யார் என்ன நினைக்கிறாங்களோ என்னோட லோகத்துக்கு வராங்க, என்னோட திருவடி அடையிறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் உறுதி கொடுக்குறாரு. ஸோ பூமாதேவி, இந்த பூமியில வசிக்கிற ஜீவராசிகள் எல்லாமே பூமாதேவியோட தன்னோட குழந்தைகளா கருதுறாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு தாய்ங்கிற முறையில குழந்தைகள் மேல இருக்கிற கருணையினால அவங்க கேட்கறாங்க, என்னோட குழந்தை அவன் உங்களோட பக்தனா இருக்கான், ஆயுஸ் முழுக்க அவன் பக்தி பண்றான், ஆனா மரண சமயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை நினைக்க முடியல, அப்ப அவனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பூமாதேவி வராக தேவர்கிட்ட கேட்கிறாங்க. சோ அதுக்கு வராக தேவர் பதில் சொல்றார், என்னோட பக்தன் என்ன நினைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் அவனை நினைப்பேன் அப்படிங்கிற. சோ இது இப்பேற்பட்ட கருணை வாய்ந்தவங்க பூமாதேவி, இப்பேற்பட்ட கருணை வாய்ந்தவர் பகவான் வராக தேவர். சோ நம்ம பக்தி பண்றதுல நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும், பகவான் நம்மளை எப்பவுமே கைவிட மாட்டார். ஸோ ஈவன் நம்ம அவரை மறந்தாலும் அவர் நிச்சயமா நம்மளை மறக்க மாட்டார். ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அவரோட ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ அவரோட நாமத்தை சொல்லி அவருக்கு பக்தி பண்றது, இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கலியுகத்தோட தர்மம் அதுதான். ஸோ இந்த வராக புராணம் அந்த கஷேத்திரத்தோட மகாத்மியத்தை ரொம்ப அழகா விளக்குது. இந்த வராக புராணத்துல கைசிக ஏகாதசி, கைசிக புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு அங்க சொல்லப்படுது. ஒரு ஏகாதசி கார்த்திகை மாசம், அடுத்த தமிழ் மாசத்துல வரக்கூடிய ஒரு ஏகாதசிக்கு பேரு கைசிக ஏகாதசின்னு சொல்லிட்டு, அங்க அந்த ஏகாதசியோட மகாத்மியம் அந்த ஊர்லதான் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அங்க ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார், நம்பாடுவான் அப்படின்ற ஒரு பக்தர் இருக்கார். சோ இந்த நம்பாடுவான் பகவானே சொல்றார், நம் பாடுவான், நான் என்னோட பாடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு நம் பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கொடுத்த பேர். சோ அந்த நம்பாடுவான் என்ன பண்றார், அவர் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் மலையில இருந்து கீழே பெருமாள் திருக்குறுங்குடி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போவார் நைட்டு முழுக்க. அதாவது ஏகாதசி அன்னைக்கு யூஸ்வலா நம்ம வைகுண்ட ஏகாதசி மட்டும்தான் தூங்காம இருப்போம் நம்ம ஊர்ல. நான் ஒவ்வொரு ஏகாதசியுமே விரதத்தப்ப தூங்கக்கூடாது ஆக்சுவலா. ஸோ அவர் அந்த விரதம் அனுஷ்டிப்பார். இரவு தூங்காம, அன்னைக்கு முழுக்க சாப்பிடாம தூங்காம பகவானோட ஸ்மரணத்திலே இருந்து இரவு முழுக்க பகவானை நோக்கி கைசிக அப்படிங்கிற ஒரு ராகத்துல பகவானை பாடிட்டு மறுநாள் விரதத்தை முடிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்த்திகை மாச ஏகாதசியில அவர் பகவானை சேவிக்க வரும்போது என்ன ஆறுது அப்படின்னா, அவருக்கு நடுவுல ஒரு பிரம்மராட்சஸ் ஒருத்தர் தட்டுப்படுறார். ஸோ இந்த பிரம்மராட்சஸ் ஓகே, அவர் நிறைய பாவங்கள் செஞ்சதால அப்பேற்பட்ட ஒரு ரூபத்தை அடைகிறவங்க தான் பிரம்மராட்சசர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நம்பாடுவான மறைக்கிறார், நான் உன்னை சாப்பிட போறேன்னு சொல்றார். இவர் நம்பாடுவான் நல்ல ஒரு பக்தர் அப்படிங்கிறதால அவருக்கு இந்த உடல் மேல பற்றுதல் கிடையாது. பக்தர்களுக்கு எப்பவுமே தன்னோட உடல் மேல பற்றுதல் கிடையாது, உடல் சார்ந்த விஷயங்கள் மேலேயும் பற்றுதல் கிடையாது. சோ அதனால அவர் என்ன சொல்றார், ஓகே நீ என்ன சாப்பிட்டுக்கோ, ஆனா எனக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் உன்கிட்ட, ஜஸ்ட் என்னோட பகவானை இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு ராத்திரி நான் போய் எப்பவும் நான் பண்ற மாதிரி என்னோட பகவானை நான் தரிசனம் பண்ணிட்டு அவரை பாடிட்டு வந்துடுறேன் நானு, அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பிரம்மராட்சஸ், ஏப்பா நான் உயிர் பயத்துல பொய் சொல்லலாம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, சோ அதனால நீ உயிர் பயத்தினால சமாளிக்கிற என்ன,
சோ உன்னை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நான் சாப்பிட தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதுக்கு இந்த நம்பாடுவான்கிறவர் 18 சத்தியங்கள் பண்றார். சோ முதல்ல 17 விஷயங்கள் வந்து அவர் சொல்றார். என்னென்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்ற, யார் ஒருத்தர் வந்து பொய் சொல்றாங்களோ, பொய் சொல்ற நான் மட்டும் திரும்ப வரல அப்படின்னா யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ அவங்களோட பாவங்கள்லாம் எனக்கு வரட்டும், அப்பேற்பட்ட பாவம் என்ன அடையட்டும். யார் ஒருத்தர் வந்து பிறரோட மனைவி அனுபவிக்கிறாங்களோ, பிறரோட மனைவியோட இருக்காங்களோ, அந்த பாவம் என்ன வந்து அடையட்டும். யார் ஒருத்தர் வந்து உணவு பரிமாறும் போது, ஒரு 4 பேர் சபையில இருக்கும்போது ஒருத்தருக்கு அதிகமா, ஒருத்தருக்கு நல்ல விதமா, ஒருத்தருக்கு பாரபட்சம் பார்த்து பரிமாறுறாங்களோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். கண்டிப்பா. எஸ். யார் ஒருத்தர் பிராமணருக்கு ஒரு நிலத்தை தானம் கொடுத்துட்டு திரும்ப அதை எடுத்துக்கிறாங்களோ, அந்த பாவம் எனக்கு வரும். யார் ஒருத்தர் ஒரு பெண்ணை இளமையில அனுபவிச்சுட்டு முதுமையில கைவிடுறாங்களோ, அந்த பாவம் என்ன வந்து சேரும். யார் ஒருத்தர் அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களை வழிபட்டுட்டு மனைவியோட சேர்றாங்களோ, அந்த பாவம் வந்து சேரும். யார் ஒருத்தர் வந்து விருந்தினரை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவும் பரிமாறிட்டு அவங்கள யார் மோசமா நிந்திக்கிறாங்களோ, அந்த பாவம் வந்து சேரட்டும். யார் ஒருத்தர் வந்து தன்னோட மகளை திருமணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியை கொடுத்துட்டு அதை மீறாங்களோ, அந்த பாவம் வந்து சேரட்டும். யார் ஒருத்தர் வந்து ஷஷ்டி, அஷ்டமி, சதுர்தசி, அமாவாசையா, பௌர்ணமி அன்னைக்கு குளிக்காம சாப்பிடுறாங்களோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். யார் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு நான் இதை தானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருக்காங்களோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். யார் ஒருத்தர் வந்து நண்பனோட மனைவி அபகரிக்க நினைக்கிறானோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். யார் ஒருத்தர் வந்து காம மிகுதினால குருவோட மனைவியை அனுபவிக்கிறானோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். சோ யார் ஒருத்தர் வந்து 2 பெண்களை திருமணம் பண்ணி அவங்களுக்குள்ள பாரம்பரியம் பாக்குறானோ, 2 பேரையும் சமமா நடத்தலையோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். யார் ஒருத்தன் தன்னோட கற்புள்ள மனைவிய விவாகரத்து பண்றானோ காரணமே இல்லாம, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். யார் ஒருத்தர் ஒரு பசு, தாகமா இருக்கிற பசு தண்ணி குடிக்க போகும்போது அதை தடுக்கிறானோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும். சோ இந்த மாதிரி 17 உறுதிமொழிகள் கொடுக்கற, நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம் இதெல்லாமே. எதுக்கு? நான் திரும்ப வரலன்னா இந்த பாவங்கள்லாம் என்ன வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் 18வது ஒண்ணு சொல்றார். யார் ஒருத்தர் நாராயணர் தான் முழு முதற் கடவுள், பகவான் நாராயணரையும் மற்ற தேவர்களையும் யாரு சமம் சொல்லி சொல்றாங்களோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் ஒருத்தர் நாராயணரை தவிர்த்து மற்ற தேவர்கள் கிட்ட போறாங்களோ, அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அப்போ இந்த கேட்ட உடனே பிரம்மராட்சஸ், ஓகே, இவர் முழு பூர்ணமான நாராயணரோட பக்தர், இவர் விஷ்ணுவோட பக்தர், கிருஷ்ணரோட பக்தர், சோ இவரை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். சோ இப்போ இவர் என்ன பண்றாரு, நம்ம திருக்குறுங்குடி கீழே நம்பி கோயில் பார்த்தோம் இல்லையா, சோ அங்க வர்றார். வந்துட்டு இவர் வந்து பிறப்பினால பிராமணர் கிடையாது, சோ உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் கிடையாது, அதனால கோயிலுக்குள்ள போகல. அவர் வெளியில நின்னே பாடுறார். இந்த சரீரம் ரொம்ப அசுத்தம் அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு வெளியில நின்னே பாடுறார். பாடிட்டு இவ்வளவு நாளா நான் பாடியும் என்னோட பகவானை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறார். கைசிக ஏகாதசி அந்த கைசிக ராகத்துல பாடல் பாடி முடிக்கிறார். பகவான் பேர் அங்க சுந்தர நம்பி, சுந்தர பரிபூரண. சோ தயவு செய்து பகவானே இப்ப கூட எனக்கு தரிசனம் தர மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கொடிமரத்தை நகர சொல்றார். சோ அந்த ஊர்ல கொடிமரம், கருடா மட்டும்தான் இருந்தார், கொடிமரம் சைட்ல இருக்கும். சோ பகவான் வந்து அவர் நம்பாடுவானுக்கு நேரடியா தரிசனம் கொடுக்கிறார், வெளியில இருந்து தரிசனம் கொடுக்கிறார். சோ நம்பாடுவானும் ரொம்ப சந்தோஷமா, ஓகே என் வாழ்க்கை பூரணத்துவம் அடைஞ்சது, நான் பகவானை தரிசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்ச உடனே பிரம்மராட்சஸ் கிட்ட வர்றாரு. சோ இப்ப பிரம்மராட்சஸ் போற வழியில ஒரு வயசான ஒரு பிராமணர் தோன்றார். அது யாருன்னா சாக்ஷாத் பகவானு பிராமண ரூபத்துல வர்றார். மறுபடியும் அவர் சோதிக்கிறதுக்காக, இங்க பாரு அந்த வழியில போகாத, அங்க ஒரு பெரிய பிரம்மராட்சஸ் இருக்கு, உன சாப்பிட்டுருவான், போகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல நான் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பிரம்மராட்சஸ் முன்னாடி நிக்கிறார் நம்பாடுவான். சோ இதுதான் ஒரு அட்லீஸ்ட் இந்த சரீரத்தினால என்ன பிரயோஜனம், நான் என்னோட பகவானை பார்த்துட்டேன், இது ஒருத்தரோட பசியை தீர்க்கிறதுக்காக ஆகட்டுமே. இதுதான் வைஷ்ணவ லட்சணம் ஆக்சுவலா. அவர் வந்து துக்கி, அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து தான் துன்பப்படுறவர். சோ அதனால அவர் என்ன பண்றார், போய் இந்த சரீரத்தை அவன்கிட்ட கொடுக்குறார். ஆத்மாவுக்கு எதுவும் ஆகாது, சரீரம் தான் எப்பவுமே பிரச்சனை. சோ அவர் கொடுக்குறார்.
அப்போ பிரம்மராட்சி சொல்றது, நிச்சயமா இவர் உயர்ந்த பக்தர், என்னோட இந்த இழிந்த நிலையில இருந்து இவர் தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு உங்களோட சரீரம் வேண்டாம், எனக்கு நீங்க இந்த பாட்டு பாடினீங்களே இந்த ஏகாதசி விரதத்தோட பலன்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சோ இவரும் நம்பாடுவானும் ஓகே, நான் பாடினதுல ஏதோ ஒண்ணு கிடைச்சதுன்னா அது உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கிறார். உடனடியா அவர் பிரம்மராட்சசனும் விடுதலை அடைஞ்சு அடுத்த வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்து வைகுண்டம் போறார் அவரும். சோ இது அந்த ஊர்ல நடந்தது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் இது. சோ அந்த ஊர்ல மொத்தம் 5 பெருமாள் இருக்கார். நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி. சோ இந்த 5 பேர்ல 3 பேர் பாலாலயம் பண்ணதால உற்சவமூர்த்தியை மட்டும் நம்ம உள்ள பார்த்தோம். அவர் உட்கார்ந்த கோலத்துல, நின்ற கோலத்துல, சயன கோலத்துல, 3 கோலத்துல இருக்கார். சோ அதுக்கப்புறம் மலை மேல ஒருத்தர் இருக்கார், திருப்பார்கடல் நம்பின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ல வரும்போது தரிசனம் பண்ணோம். சோ இந்த 5 பெருமாளும் அங்க விசேஷம் அங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ராமானுஜாச்சாரியர் சேவிச்சோம் இல்லையா அங்க. சோ அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ராமானுஜாச்சாரியார் மொத்த எல்லா திவ்ய தேசங்களுக்கும், எல்லா சன்னியாசிங்கிற பேர்ல பரிவிராஜ கச்சேரியருங்கிறதால எல்லா ஊர்களுக்கும் போறார், பிரச்சாரம் பண்றார். திருவனந்தபுரம் போறார். திருவனந்தபுரம் இன்னைக்கும் கூட நம்பூதிரிகளால தான் பூஜை பண்ணப்படுது, சோ தாந்திரிக முறையில. சோ அங்க வைஷ்ணவ சம்பிரதாயப்படி பூஜைகள் நடக்கணுங்கிறதுக்காக ராமானுஜாச்சாரியார் போறார். ஆனா அந்த நம்பூதிரிகள் அதுக்கு பெருசா அவங்க இஷ்டப்படல. சோ அவங்க சில வேற வழிகள்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அப்படின்ன உடனே திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் என்ன பண்றார், கருடன் கிட்ட சொல்றார், சோ ராமானுஜாச்சாரியார இந்த கேரள தேசத்துல இருந்து அந்த பக்கம் போய் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பகவான் தூங்கிட்டு இருக்கு, ராமானுஜாச்சாரியர் தூங்கிட்டு இருக்கும் போது கருடா அவரை தூக்கிட்டு வந்து நம்ம தரிசனம் பண்ணோம் இல்லையா ராமானுஜர் கோயில், அந்த இடத்துல வச்சிடுறாரு. சோ நைட்டு தூங்குனது திருவனந்தபுரத்துல, காலையில எந்திரிச்சது திருக்குறுங்குடியில. ஓகே, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் திருவனந்தபுரத்துல கருடன் சந்நிதி கிடையாது. பெருமாளுக்கு ஆப்போசிட்ல கருடன் இருக்க மாட்டார், ஏன்னா அவர் இங்க வந்துட்டார். சோ ராமானுஜாச்சாரியார் எழுந்திரிச்ச உடனே முதல்ல, ஏன்னா ஆச்சாரியார் எப்பவுமே தனியா போக மாட்டார், அவரோட அந்தரங்க சிஷ்யர் ரொம்ப பர்சனல் சர்வெண்ட் யாருன்னா வடுக நம்பி, ஆந்திர பூர்ணா. அவர் என்ன பண்றார், காலையில எந்திரிச்ச உடனே வடுகா வடுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் ராமானுஜாச்சாரியார். அவர் இங்க இருந்தாதான், அவர் திருவனந்தபுரத்துல இருக்காரு. உடனடியே என்ன பண்றார், பெருமாளே வடுக நம்பிகள் ஆந்திர பூர்ணரோட ரூபத்துல அங்க பெருமாள் இருக்கார் இல்லையா அழகிய நம்பி, அவரே வர்றார். ராமானுஜாச்சாரியருக்கு என்ன வேணுமோ எல்லா சேவையும் பண்றார். பண்ணிட்டு ராமானுஜாச்சாரியர் திலகம் வச்சு முடிச்ச உடனே கையில இருக்கிற மிச்ச திலகத்தை எப்பவுமே அவர் வடுக நம்பிகளுக்கு போட்டு விடுவார். சோ வடுக நம்பிகளுக்கு திலகம் வச்சு விடுறாரு. வச்சு விட்டுட்டு, வடுக இன்னைக்கு உன்னோட முகம் ரொம்ப அழகா இருக்கு, என்ன விஷயம், ரொம்ப பிரகாசமா இருக்கு, இன்னைக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தரிசனத்துக்கு போகும்போது பாக்குறாரு, ராமானுஜாச்சாரியர் வடுக நம்பிக்கை என்ன திலக் போட்டாரோ அது பெருமாளோட நெத்தியில இருக்கு. சோ அப்புறம்தான் என்ன நடக்குது, என்ன நடந்ததுங்கிறதே ராமானுஜாச்சாரியர் புரிஞ்சுக்கிறார். சோ அப்போ மறுபடியும் பெருமாள் கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பெருமாள் நேரடியா அவர்கிட்ட பேசுறார். நம்பி பெருமாள் பேசுறார், இந்த மாதிரி நான் கிருஷ்ணரா வந்தேன், ராமரா வந்தேன், எல்லா தர்மத்தையும் பிரச்சாரம் பண்ணேன், பட் மக்கள் ஒன்னும் பெருசா மாறவே இல்லை. ஆனா நீ எல்லா இடத்துக்கும் போற, எல்லாரையுமே வைஷ்ணவர்களை மாத்திர, என்னோட பக்தர்களை மாத்திர, எல்லாரும் என்கிட்ட சரணடைறாங்க. சோ அந்த ரகசியம் என்ன ராமானுஜா, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனடியா ராமானுஜாச்சாரியார் சொல்றார், இது நீங்க மேல இருந்து கேக்குறீங்க, நான் கீழே நிக்கிறேன், கேள்வி கேட்கறதுக்கான முறை கிடையாது இது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, தத்விதி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா, கேள்விகள் மேல இருந்து கேட்க கூடாது, கீழே இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ உடனடியா பெருமாள் கீழே இறங்கி ராமானுஜாச்சாரிய சிஷ்யருங்கிற முறையில அவர் கேள்வி கேட்கிறார், அதே கேள்வி. அப்போ ராமானுஜாச்சாரியர் பகவானோட நாமத்தோட மகிமைகளை சொல்றார். பகவான் நாமம் ஓம் நமோ நாராயணா. சோ இந்த நாமத்தை பத்தி எடுத்து சொல்றார் இந்த விஷயம். சோ அதனால ராமானுஜாச்சாரியர் குருவாவும் பெருமாள் சிஷ்யனாவும் இருக்கார். பெருமாளுக்கு அங்க ராமானுஜாச்சாரியர் வச்ச பேர் வைஷ்ணவ நம்பின்ட்டு. சோ நமக்கு எப்படி தாசி நாமம் இருக்கோ, வைஷ்ணவ பேர் இருக்கோ, அதே மாதிரி பெருமாளுக்குமே அங்க பேர் உண்டு, வைஷ்ணவ நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல அவருக்கு பேர் அழகிய நம்பி, சமஸ்கிருதத்துல அவருக்கு பேரு சுந்தர பரிபூரண நம்பி. அப்படின்னா பூர்ணமானவர் அப்படின்னு அர்த்தம். எல்லா விதமான அழகும் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் சுந்தர பரிபூரண. நம்ம பிரம்ம சங்கீதையில கூட இருக்கு, கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது அந்த பெருமாள் தான், ரொம்ப அழகான பெருமாள். சோ இது திருக்குறுங்குடி சேத்திரத்தின பத்தின விஷயங்கள்.
ஹரே கிருஷ்ணா.